ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிப்பகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். 4வது ஸ்கந்தம். தக்ஷ யக்ஞ கதை. மைத்ரேயர் கூறியது. ஸ்வாயம்புவ மனுவுக்கு சதரூபையிடத்தில் பிரியவ்ரதன் உத்தானபாதன் என்று 2 புத்திரர்களுடன் 3 புத்திரிகள் பிறந்தனர். அவர்களே ஆஹூதி, தேவஹூதி, பிரசூதி என பிரசித்தமானவர்கள். ஆஹூதியை சகோதரர் உள்ளவளாயினும் புத்ரிகா தர்ம ஒப்பந்தத்துடன் சதரூபையின் சம்மதத்தின் பேரில் ருச்சி என்ற பிரஜாபதிக்கு கொடுத்தார். பரம புருஷ தியானத்தால் பிரம்ம தேஜஸ் நிறைந்தவரும் பிரஜாபதியுமான ருச்சி பகவான் அவளிடத்தில் பெண்ணும் ஆணுமாக 2 குழந்தைகளை உண்டு பண்ணினார். அவர்களில் ஆண் குழந்தையாக வந்தது சாக்ஷாத் யக்ஞஸ்வரூபியான விஷ்ணுவே. பெண் குழந்தையாக வந்தது விஷ்ணுவை விட்டு பிரியாத மகாலட்சுமியின் அம்சமான தக்ஷிணை. ஸ்வாயம்புவ மனு மகிழ்ச்சியுடன் புத்திரியின் பரம தேஜஸ்வியான புத்திரனை தனது வீட்டுக்கு எடுத்து வந்தார். ருச்சி பெண்ணாகிய தக்ஷிணையை தான் வைத்து கொண்டார். ஐயனே, ஸ்வாயம்புவ மனு தனது புத்திரியான தேவஹூதியை கர்தமருக்கு கொடுத்தார். அவர்கள் சம்பந்தமான வரலாறு வெகுவாக என்னால் கூறப்பட்டு முன்னமே உன்னால் கேட்கப்பட்டது. ஸ்வாயம்புவ மனுவின் மற்றொரு புத்திரியான பிரசூதியை பிரம்மபுத்திரரான தக்ஷ பிரஜாபதி மணந்தார். அவளிடத்தில் அவர் கண் அழகு மிகுந்த 16 பெண்களை பெற்றார். விபுவான தக்ஷர் தர்மருக்கு 13 பெண்களையும், அக்னிக்கு 1 பெண்ணையும், பித்ரு கணங்களுக்கு 1 பெண்ணையும், பிறவி துன்பத்தை போக்கும் மகாதேவருக்கு 1 பெண்ணையும் கொடுத்தார். நிரபராதியான மகாதேவனிடம் தன் தகப்பனார் கோபம் கொண்டு பிரதிகூலமாக நடந்து கொண்டபோது மகாதேவ பத்னியான சதி யௌவனத்திலேயே யோக பலத்தால் தானாகவே தேகத்தை விட்டுவிட்டாள். விதுரர் கூறியது. சீலவான்களில் சிறந்தவராக சிவன் இருக்க, பெண்ணிடம் அன்பு மிக்கவராக தக்ஷன் இருக்க, தன் பெண்ணான சதிதேவியை அனாதரவு செய்து எக்காரணத்தால் பகைமை காட்டினார்? சராச்சர குருவும் கோபமற்றவரும் சாந்தமே உருவெடுத்தவரும் ஆத்மாராமரும் உலகம் போற்றும் தெய்வமுமான மகாதேவனை எவர்தான் எப்படித்தான் பகைப்பர்? மைத்ரேயர் கூறியது. முன்னொரு காலத்தில் பிரஜாபதிகள் செய்த சத்ர யாகத்தில் மகரிஷிகளும் தேவகணங்களும் முனிவர்களும் அக்னிகளும் தத்தம் பரிவாரங்களுடன் கூடியிருந்தனர். சூரியன் உதித்தால் இருள் நீங்கி ஒளி வீசுவது போல் அந்த சபையில் தக்ஷ பிரஜாபதி பிரவேசித்தபோது ஒளி நிறைந்தது. அவ்வொளியால் கவரப்பட்ட சித்தமுடையவர்களாய் அக்னிகளுடன் ரிஷிகள் எல்லோரும் அவரவர் ஆசனத்திலிருந்து எழுந்தனர். பிரம்மதேவனும் மகாதேவனும் மட்டும் எழவில்லை. சபையிலிருந்த பெரியோர்களால் நன்கு மரியாதை செய்யப்பட்ட தக்ஷ பிரஜாபதி உலக குருவான பிரம்மதேவரை நமஸ்கரித்துவிட்டு அவருடைய கட்டளைப்படி உட்கார்ந்தார். முன்னே உட்கார்ந்திருக்கும் மகாதேவனை கண்டு அவரால் மரியாதை செய்யப்படாததை பொறுக்க மாட்டாதவராய் அவரை வக்ர பார்வையால் பொசுக்குபவர் போல் பார்த்துவிட்டு சொல்லலானார். தேவர்களுடனும் அக்னிகளுடனும் கூடிய பிரம்ம ரிஷிகள் எனது வார்த்தைக்கு செவிசாய்க்க வேண்டும். சாதுக்களின் நடைமுறையை பற்றித்தான் கூறுகிறேன். அறியாமையாலோ பொறாமையாலோ கூறவில்லை. இவன் உலகை காப்பவரின் புகழை நாசம் செய்பவன், வெட்கமற்றவன். சாதுக்கள் ஏற்படுத்திய வழி இந்த முரடனால் கெடுக்கப்பட்டது. சாவித்திரி போன்ற எனது பெண்ணை பிராமணர் முன்னிலையில் அக்னி சாட்சியாக சாது போல் பாணிகிரகணம் செய்து கொண்டதால் இவன் எனக்கு சிஷ்ய ஸ்தானத்தில் உள்ளவன். மான்விழியாளாகிய என் பெண்ணின் கரத்தை பற்றி கொண்டு இந்த குரங்கு கண்ணன் எழுந்திருந்து மரியாதை செய்ய வேண்டிய என் பொருட்டு வாய் வார்த்தையால் கூட உரிய மரியாதையை என்னிடம் காட்டவில்லை. கிரியைகளை இழந்தவனும் அசுத்தனும் கர்வம் உள்ளவனும் சாஸ்திர வரம்பை மீறியவனும் ஆகிய இவனுக்கு தரமில்லாதவருக்கு புனிதமான வேதத்தை கொடுப்பது போல் இஷ்டமில்லாமல் இருந்தும் என் குழந்தையை கொடுத்தேன். பயங்கரமான சுடுகாடுகளில் பிரேதங்களும் பூத கணங்களும் சூழ பித்தன் போல் நிர்வாணியாக தலைவிரி கோலமாய் சிரித்து கொண்டும் அழுது கொண்டும் திரிகிறான்.
சுடுகாட்டு சாம்பலில் ஸ்நானம் செய்து பிரேத மாலையும் மனித எலும்பு ஆபரணமும் அணிந்து அமங்கல ரூபியாயுள்ள இவனுக்கு சிவன் என்னும் பொருத்தமில்லாத மங்கள நாமம் ஏனோ? இவன் மதம் பிடித்தவன், மதம் பிடித்தவர்களுக்கு பிரியமானவன். தமோகுணமே உருக்கொண்டவர்களான பிரமத கணங்களுக்கும் பூத கணங்களுக்கும் இவன் பதி. உன்மாத நாதனும் பரிசுத்தமிழந்தவனும் புத்தி கெட்டவனும் ஆகிய அவனுக்கு பிரம்மதேவர் தூண்டுதலினால் சாதுவான என் பெண் கொடுக்கப்பட்டாள். பாவம். மைத்ரேயர் கூறியது. சிறிதும் எதிர்பேசாமல் வீற்றிருந்த மகாதேவனை இவ்வாறு நிந்தித்துவிட்டு கோபம் கொண்ட தக்ஷர் தண்ணீரை தொட்டு சாபம் கொடுக்க ஆரம்பித்தார். தேவர்களின் ஆராதனையில் இந்திரன், உபேந்திரன் முதலிய தேவர்களுடன் தேவர்களில் கடைப்பட்டவனான இவன் பாகம் பெறாமல் போகட்டும். விதுரரே, அந்த தக்ஷர் சபையோர்களில் முக்கியமானவர்களால் தடுக்கப்பட்டும் கேளாமல் இவரை குறித்து சாபம் கொடுத்துவிட்டு பொங்கும் கோபத்துடன் அவ்விடம் விட்டகன்று தம் வீடு சென்றார். சிவனடியார்களில் சிறந்தவரான நந்திகேஸ்வரர் இச்சாபத்தை கேட்டு கோபத்தின் வேகத்தால் கண் கலங்கியவராய் தக்ஷனை குறித்தும் அவரை ஆராதித்து பேசிய பிராமணர்கள் எவர்களோ அவர்களை குறித்தும் கொடும் சாபம் விடுத்தார். எவன் அழியும் உடலில் அபிமானம் கொண்டவனாய் எவருக்கும் தீங்கு நினையாத பகவானுக்கு துரோகம் செய்கின்றானோ அந்த அறிவிலி வேற்றுமையில் நோக்கமுள்ளவனாய் தத்துவத்தில் நோக்கமற்றவனாய் போகட்டும். சூது கலந்த தர்மமாகிய கிரகஸ்த வாழ்க்கையில் பற்றுள்ளவனாய் வேதவாதத்தால் மதியிழந்தவனாய் சிற்றின்பத்திற்கு ஆசைப்பட்டு அதற்கான கர்ம தொடர்பை கை கொள்ளட்டும். இதையே பெரிதாய் கருதுபவனாய் ஆத்ம வாழ்க்கையை மறந்தவனாய் மிகவும் ஸ்திரீ காமனாய் மிருகத்தை போன்றுள்ள இந்த தக்ஷன் விரைவில் ஆட்டின் முகத்தை உடையவனாகவே ஆகிவிடப் போகிறான். கர்மமயமான அவித்யையில் வித்தை என்ற புத்தியுடைய இவன் ஜடன். சிவனை அவமதிக்கும் இவனை பின்பற்றுவோர் எவர்களோ அவர்களும் மீளாது சம்சாரத்தில் உழலட்டும். வேத விருட்சத்தின் சொற்கிளைகளில் உள்ள பல ஸ்ருதியாகிய புஷ்பங்களில் பெருகும் மதுவின் கந்தத்தால் கவரப்பட்ட சித்தத்தை உடைய சிவத்வேஷிகள் மதிகெட்டு அழியட்டும். பிராமணர்கள் எதையும் சாப்பிடுபவர்களாயும் வித்தையையும் விரதத்தையும் தவத்தையும் வயிற்று பிழைப்புக்காக கொண்டவர்களாயும் பொருள் உடல் இந்திரியங்களாகிய இவற்றிலேயே ரமிக்கின்றவர்களாயும் யாச்சகர்களாயும் அலையட்டும். பிராமண குலத்துக்கு இவ்விதம் அவர் கொடுத்த சாபத்தை கேட்டு பிருகு முனிவரானவர் கடக்க முடியாத பிரம்ம தண்ட ரூபமான பிரதிசாபம் கொடுத்தார். பரிசுத்தமானதும் பழமையானதும் சாதுக்கள் பின்பற்றுவதுமான சிறந்த மார்க்கத்தை நிந்தித்து ஒதுக்கிவிட்டு பூதங்களுக்கு பதியானவர் எங்கு தெய்வமாய் விளங்குகிறாரோ அந்த பாஷண்ட மார்க்கத்தை நீங்கள் அடையுங்கள். மைத்ரேயர் கூறியது. அந்த பிருகுவானவர் இங்கனம் சாபம் கொடுக்கையில் பகவான் பரமசிவன் சற்று வருந்தியவர் போல் அவ்விடத்திலிருந்து தன் பரிவாரங்களுடன் வெளிச்சென்றார். பின் யாகத்தை பூர்த்தி செய்து பிரஜாபதிகள் எல்லோரும் பிரயாகையில் அவபிருத ஸ்நானம் செய்துவிட்டு சுத்தமான மனத்துடன் அவரவர் இடத்திற்கு சென்றனர். அறிவீனர்கள் வேதத்தின் அர்த்தவாதத்தில் பற்றுடையவர்களாய் வேறு இல்லை என்று வாதம் செய்பவர்களாய் ஆசை நிறைந்த மனத்தினராய் ஸ்வர்க்கத்தையே மேலாக கொண்டவர்களாய் இன்ப நுகர்ச்சிக்காகவும் உயர் பதவிக்காகவும் ஜென்மத்தையே செயலின் பயனாக கொண்ட பல கிரியைகளை பற்றி மலர்ந்த பூ போன்ற வார்த்தைகளை தொடர்ந்து பேசுவார்கள். இது கீதாச்சாரியனின் வாக்கு. இதற்கு வெகு நாட்களுக்கு பின்னர் பரமேஷ்டியான பிரம்மதேவரால் எல்லா பிரஜாபதிகளுக்கும் தலைமை வகிக்கும்படி தக்ஷன் அபிஷேகம் செய்யப்பட்டபோது அவருடைய கர்வம் அதிகரித்தது. பிரம்மனிஷ்டர்களை அவமதித்து அவர்களை அழையாமல் வாஜபேய யாகம் செய்து பின் பிரகஸ்பதி சவம் என்னும் சிறந்த கிருதுவை செய்ய ஆரம்பித்தார். அப்பொழுது ஆகாய வீதியில் சஞ்சரிப்பவர்கள் பேசிக்கொண்டு போவதிலிருந்து சதி தாக்ஷாயணி தேவி தனது தகப்பனார் யக்ஞ மகோத்சவம் நடத்துவதை அறிந்து பர்த்தாவும் பூதபதியுமான மகாதேவரிடம் பின்வருமாறு கூறலானாள். சதி தேவி கூறியது. வாமதேவரே, இப்பொழுது உம்முடைய மாமனார் செய்யும் யாக மகோத்சவம் நடந்து கொண்டிருக்கிறதாம். இந்த தேவர்கள் அதற்காகத்தான் போய்க் கொண்டிருக்கிறார்கள்.
தாங்கள் விரும்பினால் நாமும் போகலாமே. தேவசிரேஷ்டரே, தகப்பன் வீட்டில் நடக்கும் உற்சவத்தை பற்றி கேட்டபின் பெண்ணின் தேகம் எங்கனம் சலியாதிருக்கும்? பர்த்தா, குரு, பிதா, நண்பர் முதலியோர் வீட்டுக்கு அழையாமலும் போகலாமன்றோ? தம்மையே மெச்சிக்கொள்பவராய், பூஜைக்குரியவரிடத்தும் வணக்கம் இல்லாதவராய், செல்வச் செருக்கும் மதமும் படைத்தவராய், அவர்கள் பேர்மட்டில் யக்ஞம் எனும் கிரியையால் முறை தவறி பூஜிக்கின்றனர். இது கீதாச்சாரியனின் வாக்கு. நீங்கள் பிறக்காததால் பிறந்த வீட்டில் அன்பு உங்களுக்கு தெரியாது. ஸ்ரீ மகாதேவர் கூறியது. மங்களஸ்வரூபியே, அழைக்காவிடினும் பந்துக்களிடம் போவரென்று உன்னால் கூறப்பட்ட வார்த்தை மங்களமானதே. ஆனால் அவர்கள் அனாத்ம மதத்தாலும் குரோதத்தாலும் பிறரிடம் தோஷத்தை கற்பிப்பதில் நோக்கமுடையவர்களாக இல்லாமல் இருந்தால்தான் அது கூடும். எவர்கள் புத்தி கோணலால் புருவங்களை நெளித்துக்கொண்டு ரோஷ பார்வையுடன் தம்மிடம் வருபவர்களை பார்க்கிறார்களோ, அப்படிப்பட்ட நிலையற்ற மதியினரின் வீடுகளுக்கு அவர்கள் பந்துக்கள் என்ற கருத்துடன் போகக்கூடாது. அழகிய இடையுள்ளவளே, பிரஜாபதிகளின் சபையில் நான் ஏன் உன் தகப்பனாருக்கு மரியாதை செய்யவில்லை என்றால் அதன் காரணத்தை கேள். ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது எதிர்கொண்டு அழைத்தல், வணங்குதல், அபிவாதனம் கூறுதல் என்ற உலக வழக்கு ஹிருதயத்தில் உறையும் பரம புருஷனுக்கே ஞானிகளால் நன்கு செய்யப்படுகின்றனவே அன்றி தேகாபிமானம் உடையவருக்கு செய்யப்படுபவன அன்று. ஆகையால் சிறந்த இடையுள்ளவளே, பிரஜாபதிகளின் யாகத்திற்கு சென்றிருந்த என்னை ஒரு பிழையும் இழைக்காதபோது தகாத வார்த்தைகளால் திரஸ்காரம் செய்ததால் தக்ஷ பிரஜாபதி உன்னை பெற்ற தந்தையாயினும் என்னை துவேஷிப்பவர் ஆதலால் அவரும் அவரை பின்பற்றியவர்களும் உன்னால் சென்று பார்க்க கூடியவர்கள் அன்று. என் சொல்லை கேளாமல் நீ போனால் அதனால் உனக்கு நன்மை உண்டாகாது. நன்மதிப்புடையவருக்கு தம்மவரிடமிருந்தே ஏற்படும் அவமதிப்பு மரணத்திற்கு காரணமாகும். மைத்ரேயர் கூறியது. இங்கனம் சொல்லிவிட்டு பத்னியின் உடலுக்கு நாசம் இருவாற்றானும் ஏற்படும் என்று சிந்தித்து சங்கரர் மௌனமாயிருந்தார். சதி தேவியும் சிவனுடைய அபிப்பிராயத்தில் சந்தேகம் கொண்டவளாயும் பந்துக்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் உடையவளாயும் வெளியில் போவதும் உள்ளே வருவதுமாக ஊசலாடும் மனதுடையவளாயிருந்தாள். முடிவில் பெண் ஸ்வபாவத்தால் சித்த தெளிவை இழந்து சாதுக்களுக்கு பிரியரான எவர் பிரேமையால் பாதி உடலையும் தனக்கு தந்தாரோ அந்த பர்த்தாவை விட்டு சோகத்தாலும் கோபத்தாலும் கலங்கிய மனத்துடனும் பெருமூச்சுடனும் பெற்றோர் வீட்டிற்கு புறப்பட்டாள். சதி தேவி தனியாக விரைந்து செல்வதைக் கண்டு முக்கண்ணரின் பணியாளர் ஆயிரக்கணக்கில் பின்தொடர்ந்தனர். பாரிஷதர்களுடனும் யக்ஷர்களுடனும் மணிமான், மதன் முதலியோர் நந்தி தேவரை முன்னிட்டு கொண்டு பயமற்றவர்களாய் விரைந்தனர். யாகசாலையை அடைந்தபோது அங்கு அவளை யாரும் ஆதரித்து வரவேற்கவில்லை. எஜமானனான தக்ஷன் அலட்சியம் செய்ததால் அவரிடம் பயத்தால் ஜனங்கள் பேசாமல் இருந்தனர். சகோதரிகளும் தாயாரும் மட்டும் ஆதரவுடனும் பிரேமையினால் தழுதழுத்த குரலுடனும் பொங்கும் மகிழ்ச்சியுடனும் ஆலிங்கனம் செய்து கொண்டனர். ருத்ரனுக்கு பாகமில்லாத அந்த யாகத்தையும் மகாதேவனுக்கு தன் தந்தையால் ஏற்பட்ட அவமதிப்பையும் தனக்கு யாக சபையில் நிகழ்ந்த அனாதரவையும் கண்டு பரமேஸ்வரி உலகங்களை எரிப்பவள் போல் கோபம் கொண்டாள். தேவி கூறியது. பரமசிவனை விட பெரியவர் உலகில் எவருமில்லை. அவர் உடல் படைத்த அனைவருக்கும் பிரியமான ஆத்மா. அவருக்கு பிரியனும் இல்லை, அப்பிரியனும் இல்லை. ஆகையால் அவருக்கு எவரிடமும் விரோதமும் இல்லை. உம்மை தவிர எவர்தான் அவரிடம் பகை கொள்வார்? சிவ என்ற இரண்டெழுத்துள்ள நாமம் பேச்சின் இடையில் ஒரு தடவை மனிதரால் உச்சரிக்கப்பட்டாலும் விரைவில் பாவத்தை போக்கும். பரிசுத்தமான கீர்த்தி உடையவரும் மீற முடியாத கட்டளை உடையவருமான அந்த பரமசிவனை மங்களத்தை இழந்துவிட்ட தாங்கள் துவேஷிக்கிறீர்கள். மயானத்தில் சடைகளை விரித்து கொண்டு அங்குள்ள மாலைகள், சாம்பல், மண்டையோடு இவற்றை தரித்து கொண்டு பிசாசுகளுடன் வசிக்கும் இவருடைய பாதங்களினின்று நழுவிய நிர்மால்யத்தை சிரசில் தரிக்கும் பிரம்மாதி தேவர்கள் எவர்களுண்டோ அவர்கள் உம்மை போல் இல்லை.
சிவன் என்று பெயருடைய இவர் அசிவம், அதாவது அமங்கல ரூபி என்று ஏனோ அறியாமற் போனார்கள். வரம்பு மீறி நடக்கும் மனிதர்களால் தர்ம ரக்ஷகரான ஈஸ்வரன் நிந்திக்கப்பட்டால் அவர்களை அடக்க திறமையில்லாதவர் காதுகளை பொத்திக்கொண்டு அவ்விடம் விட்டு அகல வேண்டும். அடக்கும் திறமையுள்ளவராயின் தகாத வார்த்தையை பேசின அந்த கொடிய நாக்கை இழுத்து அறுத்துவிட வேண்டும். பின்னர் ஈஸ்வர நிந்தையை கேட்டதற்காக தன் உயிரையும் விட வேண்டும். அதுதான் தர்மம். ஆகையால் நஞ்சுண்ட கண்டனை நிந்திக்கும் உம்மிடமிருந்து உதித்த இந்த உடலை நான் தரிக்கப் போவதில்லை. அறியாமையினால் அசுத்தமான அன்னம் சாப்பிடப்பட்டால் அதை கக்கிவிடுவதால் சுத்தம் ஏற்படும் என்றல்லவா கூறுகின்றனர். விருஷபத்வஜரான பகவான் விளையாட்டாக தாக்ஷாயணி என்று உமது கோத்திர பெயரால் இனி என்னை கூப்பிட்டால் நான் கேலியில் ஏற்படக்கூடிய சிரிப்பை இழந்து விரைவில் மனம் நொந்தவள் ஆவேன். ஆகையால் உமது அங்கத்தில் உண்டான இந்த கூட்டை நிச்சயமாய் விட்டுவிடப் போகிறேன். மைத்ரேயர் கூறியது. பகையை வென்ற விதுரரே, இங்கனம் யாகசாலையில் தக்ஷனிடம் கூறிவிட்டு மஞ்சட் பட்டணிந்து ஆச்சமனம் செய்துவிட்டு வாய் பேசாமல் பூமியில் வடக்கு நோக்கி அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு யோக மார்க்கத்தில் புகுந்தாள். கல்மஷமற்ற சதிதேவி பின்னர் ஜகத்குருவாகிய தன் பர்த்தாவின் திருவடியினின்று பெருகும் அமுதத்தை சிந்திப்பவளாய் வேறு ஒன்றையும் காணவில்லை. அவளுடைய உடல் சமாதி தீயால் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. அப்போது அவளுடைய பாரிஷதர்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தக்ஷனை கொல்லுவதற்கு கிளம்பினர். விரைந்து எதிர்க்கும் அவர்களுடைய வேகத்தைக் கண்டு பகவான் பிருகு மகரிஷி யாகத்திற்கு இடையூறு செய்பவர்களை அழிக்கக்கூடிய மந்திரத்தினால் தக்ஷிணாக்னியில் ஹோமம் செய்தார். தக்ஷ பிரஜாபதியினால் அவமதிக்கப்பட்ட பவானியின் முடிவையும் யாகத் தீயிலிருந்து உண்டான ரிபு தேவர்களால் தனது பாரிஷதர்கள் விரட்டப்பட்டதையும் நாரதரிடமிருந்து கேட்ட மகாதேவன் கரை கடந்த கோபமடைந்தார். அக்கோபத்திலிருந்து வீரபத்ரர் தோன்றினார். எதிர்க்க முடியாத வீரியமுடையவரும் பொறுக்க முடியாத கோபம் நிறைந்தவரும் நட்சத்திரங்களை சிதறடிக்கும் தெற்றிப்பல்லும் வளைந்த புருவமும் உடையவரும் ஆகிய அவருக்கு கோபத்தை உண்டாக்கிவிட்டால் அங்கனம் கோபமூட்டியவன் பிரம்மதேவனாயினும் கூட அவனுக்கு க்ஷேமம் உண்டாகுமோ? விதுரரே, அப்போது விரைவில் விசாலமான யாகசாலை ருத்ர கணங்களால் சூழப்பட்டது. மகர மீன் போன்ற வயிறும் முகமும் உடையவர்களும் பழுத்த பொன் நிறமானவர்களும் குட்டை வடிவினருமான அவர்கள் வளைத்து கொண்டனர். யாகத்தில் பிராணியின் உயிரை வாங்கும் முறையைக் கண்டு வீரபத்ரர் அதே முறையில் எஜமான பசுவாகிய தக்ஷ பிரஜாபதியின் தலையை உடலிலிருந்து கொய்தார். கோபம் மிகுந்த அவர் அத்தலையை தக்ஷணாகினியில் ஹோமம் செய்துவிட்டு யாகசாலையையும் எரித்துவிட்டு குஹ்யகர்களின் வாசஸ்தானமான கைலாச பர்வதத்திற்கு திரும்பினார். ரித்விக்குடனும் சபையோருடனும் தேவகணங்கள் எல்லா அங்கங்களிலும் வெட்டுண்டவர்களாய் பயத்தால் பீடிக்கப்பட்டவர்களாய் பிரம்மதேவனை நாடி அவரை வணங்கி நிகழ்ந்தவற்றையெல்லாம் தெரிவித்தனர். இங்கனம் நிகழுமென்று முன்னமேயே அறிந்துதான் பிரம்மதேவனும் விஸ்வாத்மாவான நாராயணரும் பிரஜாபதியின் யாகத்திற்கு செல்லவில்லை. தேவர்கள் கூறிய அதை கேட்ட பிரம்மதேவர், வீரியம் மிகுந்தவர் பிழையே செய்யினும் அதற்கு பழிவாங்க எண்ணினால் அங்கனம் விரும்புவோரின் எண்ணம் பெரும்பாலும் நன்மை தருவது ஆகாது. நீங்களோ அபராதம் செய்தவர்கள். எவர்கள் யாகத்தில் சிவனுக்கு பாகமில்லாமல் செய்தார்களோ அவர்களைச் சார்ந்தவர்கள். ஆகையால் நீங்கள் பரிசுத்தமான மனத்துடன் எளிதில் இறங்கும் சிவனுடைய திருவடி தாமரைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு பிரீத்தியை செய்யுங்கள். பிரம்மதேவன் இவ்விதம் தேவர்களுக்கு உத்தரவிட்டு அவர்களுடனும் பிரஜாபதிகளுடனும் பித்ருக்களுடனும் தனதிருப்பிடத்திலிருந்து பிரபுவான மகாதேவனுக்கு பிரியமான வாசஸ்தானமாகிய சிறந்த கைலாச மலையை நோக்கிச் சென்றார். மோக்ஷத்தில் விருப்பமுள்ளவர்கள் சரண் புகும் இடமும் மகத்தான யோகத்தின் உறைவிடமுமான அங்கு ஓர் ஆல மரத்தடியில் இடது பாத கமலத்தை வலது துடையின் மேல் வைத்து இடது முழந்தாள் மேல் இடது கையை வைத்து வலது மணிக்கட்டில் ஜப மாலையுடனும் வலது கையில் சின்முத்திரையுடனும் வீற்றிருப்பவரும் கோபம் நீங்கிய யமனை போல் அவர்களுக்கு காட்சி அளிப்பவருமான சிவனை
கண்ணுற்றனர். அவரும் பிரம்மதேவர் வந்ததை உணர்ந்து எழுந்து தலையால் அவருக்கு வணங்கினார். தேவர்களாலும் தேவராஜனாலும் வணங்கப்பெறும் திருவடிகளை உடையவரும் பூஜ்ய சிரேஷ்டருமான அவர் அங்கனம் வணங்கியது மகாவிஷ்ணு வாமனாவதாரத்தில் கஷ்யப பிரஜாபதிக்கு வணங்கியது போல் இருந்தது. சிவனை சுற்றி வீற்றிருந்த மகரிஷிகளும் சித்தர் கணங்களும் எவர்கள் உண்டோ அவர்களும் நமஸ்கரித்தனர். அங்கனம் வந்தனம் செய்ய பெற்ற பிரம்மதேவர் அஞ்சலி ஹஸ்தரான சந்திர மௌலீஸ்வரரை பார்த்து புன்னகை செய்பவர் போல் பேசலானார். பிரம்மா கூறியது, பிரபுவே, தாங்கள் பரம புருஷனுடைய எல்லையற்ற மாயையால் பற்றப்படாத மதியுடையவர், அனைத்தையும் கண்டு அறிபவர். அந்த மாயையால் அறிவிழந்து கர்மாதீனமான சித்த விருத்தி உடையவர்களுக்கு அனுக்கிரகம் செய்வது உமக்குத் தகும். மந்திரஸ்வரூபியே, எவரால் யாகம் பூர்ண பலன் உடையதாகுமோ அப்படிப்பட்ட உமக்கு எந்த யாகத்தில் கர்ம விபாகம் செய்தவர்கள் பாகத்தை அளிக்காமையால் யாகம் உம்மால் அழிக்கப்பட்டு பூர்த்தி அடையாமல் போயிற்றோ அந்த தக்ஷயாகம் பூர்த்தியாகும்படி அருள வேண்டும். மன்யுஸ்வரூபியே, ஆயுதங்களாலும் கற்களாலும் அடியுண்டு அங்கஹீனர்களான தேவர்களுக்கும் ரித்விக்குகளுக்கும் உமது அனுக்கிரகத்தால் சீக்கிரம் துன்பம் விலக வேண்டும். ருத்ரரே, எந்த யாகத்திலும் எஞ்சியது எதுவோ அது ருத்ரபாகமாக ஆகட்டும். கர்வம் கொண்டவரின் யாகத்தை அழிப்பவரே, இப்பொழுது கல்பிக்கப்பட்ட ருத்ரபாகத்தால் யாகம் பூர்த்தி அடையட்டும். ஸ்ரீ மகாதேவர் கூறியது, பிரஜைகளின் ஈசனே, தேவனுடைய மாயையில் அழுந்திய சிறுவர்களின் அவச்செயலை நான் பேசவும் இல்லை, எண்ணவும் இல்லை. உரிய தண்டனை மட்டும் என்னால் ஏற்படுத்தப்பட்டது. மைத்ரேயர் கூறியது, பின்பு தேவர்கள் பரமசிவனையும் உடன் வந்து யாகத்தை பூர்த்தி செய்து தர வேண்டுமென்று பிரார்த்தித்து பரமசிவனுடனும் பிரம்மாவுடனும் ரிஷிகளுடனும் மீண்டும் அந்த யாகசாலைக்கு வந்து சேர்ந்தனர். தக்ஷருடைய தலை மீண்டும் அவருடலில் பொருத்தப்பட்டு ருத்ரனுடைய கட்டாட்சத்தால் அவர் தூங்கி விழித்தவர் போல் அப்போதே எழுந்து எதிரில் மங்கள ரூபியான மகாதேவனை காண பெற்றார். தக்ஷர் கூறியது, உண்மை உணர்வில்லாத என்னால் சபையில் அம்பு போன்ற கொடும் சொற்களால் எவர் நிந்திக்கப்பட்டும் அதை பொருட்படுத்தாமல் பூஜைக்குரியவரை நிந்தித்ததால் ஏற்பட்ட பெரும் பாவத்தால் தலைகீழாக நரகில் விழுந்து கொண்டிருந்த என்னை தனது குளிர்ந்த பார்வையால் காத்து அருளினரோ அந்த பகவான் தனது நற்செயலாலேயே திருப்தி அடைய வேண்டும். மைத்ரேயர் கூறியது, இங்கனம் அவர் மகாதேவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு பிரம்மதேவரின் உத்தரவையும் பெற்று உபாத்யாயர் ரித்விக்கு முதலியவர்களுடன் யாக கர்மத்தை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தார். விதுரரே, அத்வர்யுவானவர் கையில் ஹவிசை ஏந்தியபோது எஜமானராகிய தக்ஷர் பரிசுத்த பாவனையுடன் ஹரியை தியானிக்க அவரும் அங்கே ஆவிர்பவித்தார். ஸ்ரீ பகவான் கூறியது, ஆத்மா என்றும் ஈஸ்வரன் என்றும் ஜீவ சாட்சி என்றும் ஸ்வயம் பிரகாசன் என்றும் நிர்குணன் என்றும் கூறப்படும் நான் தான் பிரம்மாவும் சிவனும் உலகின் முதற் காரணமும் ஆகின்றேன். தக்ஷ பிரஜாபதியே, எனது குணமயமான மாயையில் புகுந்து உலகை உண்டாக்கியும் காத்தும் அழிக்கும் செயலுக்குரிய பெயரை தரிக்கின்றேன். அங்கனம் கேவலம் பரமாத்மாவாகவும் அனைத்தினின்றும் பிரிதற்ற பிரம்மமாகவும் நான் இருக்க பிரம்மாவையும் ருத்ரனையும் ஜீவராசிகளையும் எண்ணில் வேறாக அறிவிலிகள் கருதுகிறார்கள். மனிதன் எங்கனம் தனது தலை கை முதலிய உறுப்புக்களை தன்னில் வேறாக கருதுவதில்லையோ அங்கனமே என்னை பரனாக கண்டவன் ஜீவர்களை எண்ணில் வேறாக கருதுவதில்லை. பிராமணரே, அனைத்துலகுக்கும் ஆத்மாவாயும் இயற்கையில் ஒன்றாகவும் உள்ள மும்மூர்த்திகளிடை எவன் வேற்றுமையை காண்பதில்லையோ அவனே சாந்தியை அடைவான். மைத்ரேயர் கூறியது, இங்கனம் பகவானால் அறிவுறுத்தப்பட்ட தக்ஷர் பகவானுக்கு பிரியமான கிருதுவால் அவரை ஆராதித்து அதன் அங்கமாகவும் தனி முறையிலும் தேவர்களையும் பூஜித்தார். சதி தாக்ஷாயணி இவ்வாறு முன் சரீரத்தை விட்டு ஹிமவானுடைய பத்னியான மேனா தேவியிடம் பிறந்தாள் என்று கேட்டிருக்கிறோம்.
சுஷுப்தியில் லயமடைந்த சக்தி புருஷனை திரும்பவும் அடைவது போல் அம்பிகை அனன்ய பக்தர்களின் ஒரே புகலிடமாய் விளங்கும் அந்த பரமசிவனையே மீண்டும் பர்த்தாவாக வரித்தாள். இங்கனம் 8வது இதழாகிய தக்ஷ யக்ஞ கதை முற்றும். ஸ்காந்த புராணம் காசி கண்டத்தில் தக்ஷன் பேச்சு இன்னும் அழகாக வர்ணிக்கப்பட்டு இருக்கின்றது. என் பெண்ணால் இவனுக்கு பெருமை. இவன் என்ன கோத்திரம், என்ன சூத்திரம்? பிராமணனும் அல்ல, க்ஷத்ரியனும் அல்ல, அழிப்பவன், வைசியனும் அல்ல, தரித்திர சிகாமணி, நாக யக்ஞோபவீதம் இருக்கின்றது. பிரம்மச்சாரியும் அல்ல, கிரகஸ்தனும் அல்ல, வானப்பிரஸ்தனும் அல்ல, சந்நியாசியும் அல்ல. ஸ்திரீயா புருஷனா? பாதி ஸ்திரீ, மாதா பிதாவும் இல்லை. அவித்யினுள் ஆழ்ந்து கிடக்கும் மூடர்கள் தாமே தீரர்கள் என்றும் பண்டிதர்கள் என்றும் நினைத்து கொண்டு தடுமாற்றம் அடைந்தவர்களாய் குருடர்களால் வழிகாட்டப்பட்ட குருடர்களைப் போல் சுற்றி சுற்றி வருகின்றனர். இது கடோ உபனிஷத்தின் வாக்கு. எவர்கள் தங்கள் புகழை நிலைநாட்ட யாகங்களை செய்கிறார்களோ அவர்களிடம் தேவி கோபம் கொள்ளுகிறாள். அவர்களுடைய யாகத்தை அழிக்கிறாள். இது லலிதா சகஸ்ரநாமம் வாக்கு. எல்லா இந்திரிய வாயில்களையும் அடைத்து மனத்தையும் ஹிருதயத்தில் நிலைநிறுத்தி தனது பிராணனை தலை உச்சியில் வைத்து யோக தாரணையில் நிலை பெற்றவனாய் ஓம் என்றும் பிரம்ம வாச்சகமாகிய ஓர் எழுத்தை உச்சரித்து கொண்டு என்னை முறைப்படி சிந்தித்தவனாய் உடலை விட்டு எவன் செல்லுகின்றானோ அவன் உயர்ந்த கதியை அடைகிறான். இது கீதாச்சாரியன் வாக்கு. ஞானத்தின் எல்லை தட்சிணாமூர்த்தி வடிவம். ஆனந்தத்தின் எல்லை நடராஜ வடிவம். இது தட்சிணாமூர்த்தி உபனிஷத் வாக்கு. உலகத்தார் வேண்டாது விடுத்தது சிவனுக்கு உகந்ததாகும். துன்பம், சாவு, விஷம், தும்பைப்பூ, எருக்கம்பூ, பில்வம், சுடுகாடு, பனிமலை இவையெல்லாம் சிவார்ப்பணம். பொந்திகழும் மேனி புரிசடையம் புண்ணியனும் நின்றுலகம் தாய நெடுமாலும் என்றும் இருவரங்கத்தால் திரிவரேனும் ஒருவன் ஒருவனங்கத்துளன். பொய்கையாழ்வார் வாக்கு. தேருங்கால் தேவன் ஒருவனே என்றுரைப்பர் ஆரும் அறியாரவன் பெருமை ஓரும் பொருள்முடிவு மித்தனையே எத்தவம் செய்தார்க்கும் அருள்முடிவதாழியான் பால். நிறமுயர் கோலமும் பேருருவு மிவையிவை என்று அறமுயர் ஞானச் சமயிகள் பேசிலும் மங்கங்கெலாம் உறவுயர் ஞானச் சுடர் விளக்காய் நின்றதன்றியொன்றும் பெறமுயன்றார் இல்லையால் எம்பெருமான் பெருமையையே. இது நம்மாழ்வார் வாக்கு.